மாவட்டத்தில் மட்டும் மழை வெள்ளம் காரணமாக மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இயல்பு நிலைக்கு திரும்பிய தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட வார்டு பகுதிகளுக்கு தூத்துக்குடி சத்திரம் தெரு அறிஞர் அண்ணா திருமண மண்டபத்தில் வைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமினை தொடங்கி வைத்தார். இந்த முகாம்களில் சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு மக்களின் கோரிக்கைகளை பெற்று பதிவு செய்தனர். இதில் தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை திருவான்மியூர் அருள்மிகு பாம்பன் குமரகுருதாசர் சுவாமி திருக்கோயிலில் பாஜக சார்பில் கோயில் சுத்தம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்று கோயிலை சுத்தம் செய்யும் பணிகளில் ஈடுபட்டார். கோயில் பரிகாரம் சுற்றியுள்ள இடங்களை தண்ணீரை ஊற்றி சுத்தம் செய்தார். இதையடுத்து கோயிலில் சாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முதலமைச்சர் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் ஆளுநரை அடிக்கடி வம்புக்கு இழுக்கிறார் என குற்றம் சாட்டினார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன தரம் தாழ்ந்த வேலையை ஒரு ஆளுநர் செய்திருக்கின்றார் என்று குறிப்பிட வேண்டும். அதாவது 3 மாதத்துக்கு ஒருக்கா அந்த படத்தில் வர சீன் மாதிரி இப்போ ஆளுநரை திட்டுற சீன் அப்படின்னு திமுகவுடைய திரைப்படத்தில் ஒரு சீன் வச்சுருக்காங்க. 3 மாதம் ஆச்சு ஆளுநர் திட்டிடுவோம், அது ஒரு 2 மாதம் இந்த பிக்சர் ஓடும் அப்படிங்கிற மாதிரி என்ன தரம் தாழ்ந்த வேலையை ஆளுநர் செஞ்சுருக்காங்க. சேலத்திலே பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருடைய வீட்டுக்குள்ளே பூந்து ரைடு பண்ணி அவரை கைது செய்து அவரை 6 மணி நேரம் சேலம் ஃபுல்லாக சுத்த விட்டு எந்த குற்றமும் செய்யாதவரை எல்லா பக்கம் இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ இது ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரன் மீது நீங்கள் எங்கள் பேச்சை கேட்கலின்னா எல்லாத்துக்கும் இதான் நடக்கும் என்று திமுக இன்டைரக்டாக சொல்லியிருக்கக்கூடிய வார்னிங் மாதிரி சேலம் துணைவேந்தரை பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் நம்ம முன்னாடி நின்றுருக்காங்க. இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த பந்தரப்பள்ளி ஊராட்சி போயர் வட்டம் பகுதியை சேர்ந்த விவசாயி குணசேகரன். இவருக்கு நேர் எதிரே 2 வீடுகள் உள்ளன. இந்நிலையில் நேற்று இரவு ஒரே வீட்டில் குணசேகரன் குடும்பத்தினருடன் தூங்கிக் கொண்டிருந்தார். இதை அறிந்த மர்ம நபர் வீட்டின் தாழ்பாலில் யாரும் வெளியே வராதது போல் புடவையை கட்டிவிட்டு மற்றொரு வீட்டில் இருந்த பீரோவை உடைத்து 15,000 பணம் மற்றும் வீட்டின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றுள்ளனர். அதேபோல் அதே பகுதியை சேர்ந்த சிவகுமார் என்பவருடைய வீட்டில் பீரோவை உடைத்து 7,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து நாற்றம்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி தலாசுப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் கிஷோர். இவர் மீது கஞ்சா மற்றும் அடிதடி வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இவரது வீட்டின் அருகே வசிப்பவர் கல்லூரி மாணவரான வெற்றிக்கும் ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியை சேர்ந்த சகோதரர்களான அமீர்கான் மற்றும் ஷாருக் கானுக்கும் இடையே பிரச்சனை இருந்துள்ளது. இதுகுறித்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கிஷோரை வெற்றி அமீர்கான் வீட்டிற்கு இரவு 7 மணியளவில் அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த கிஷோர் அமீர்கானை தாக்கியுள்ளார். இதனை கண்ட அவரது தம்பியான ஷாருக் கான் வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து கிஷோரை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் கிஷோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ரெட்டியார்பாளையம் போலீசார் கிஷோரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாநகரில் போக்குவரத்து நெருக்கடிக்கு தீர்வு ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ள முள்ளுவாடி கேட் ரயில்வே மேம்பாலத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு திறந்து வைத்தார். 129.20 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட முள்ளுவாடி கேட் ரயில்வே மேம்பாலத்தை அமைச்சர் KN நேரு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து கொடியசைத்து வாகன போக்குவரத்தை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட ஆட்சியர் கார்மேகம், மாநகராட்சி ஆணையாளர் பாலச்சந்தர், சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்திபன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சோலைசேரியை சேர்ந்த பெருமாள் விஜயசாந்தி தம்பதியினரின் 2வது மகள் சாய் சிவானி. பெருமாள் இந்திய ராணுவத்தில் மருத்துவ பணியாளராகவும், விஜயசாந்தி தலவாய்புரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியையாகவும் பணியாற்றி வருகிறார். கிராமத்திற்குள் பள்ளி பேருந்து வந்து செல்ல வசதி இல்லாத காரணத்தால் அப்பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் இணைந்து வாடகை வேன் மூலம் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி வந்துள்ளனர். இந்நிலையில் வழக்கம் போல் பள்ளி வேன் வந்துள்ளது. அப்போது சிறுமி கீழே இறங்கிய போது கால் தடுமாறி விழுந்துள்ளார்.
இதனை கவனிக்காத ஓட்டுநர் வேனை இயக்கிய போது சிறுமியின் தலையில் வேனின் பின் சக்கரம் ஏறி இறங்கியுள்ளது. இதனையடுத்து ரத்த வெள்ளத்தில் துடித்த சிறுமியை அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு தூக்கி சென்றுள்ளனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுமி இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த சேத்தூர் ஊரக காவல்துறையினர் சிறுமியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வேன் ஓட்டுநரை கைது செய்துள்ள காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவமனை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் ஒசூர் அடுத்த அச்சோட்டிப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட காரப்பள்ளி அருகே 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை கட்டிடம் கட்டும் பணிகளை காணொலி மூலமாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 419 படுக்கைகள் கொண்ட பல்வேறு வசதிகளுடன் இம்மருத்துவமனை அமைய உள்ளதாகவும் மருத்துவமனை 18 மாதங்களில் நிறைவடைந்து பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் அமைச்சர் சக்கரபாணி, மாவட்ட ஆட்சியர் சரையு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர், எம்எல்ஏ, மேயர் ஆகியோர் மருத்துவமனை அமைய உள்ள இடத்தில் அடிக்கல் நாட்டினர். ஆறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. பழனி ஊர்கோவில் என அழைக்கப்படும் பெரிய நாயக்கி அம்மன் கோயிலில் காலை 8:15 மணியளவில் கோயில் முன்புள்ள கொடி கம்பத்தில் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் 6ஆம் நாள் திருவிழாவான ஜனவரி 24ஆம் தேதி மாலை நடைபெறுகிறது. தொடர்ந்து அன்று இரவு 4 வீதிகளில் வெள்ளி தேரோட்டமும், ஜனவரி 25ஆம் தேதி முக்கிய நிகழ்வான தைப்பூச தேரோட்டமும் நடைபெறுகிறது. விழாவில் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருநரங்குன்றம் கிராமத்தை சேர்ந்தவர் வீரமணி. இவர் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு மும்பைக்கு வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றவர் இதனால் வரை வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் குடும்ப கஷ்டம் காரணமாக இவரது மனைவி செல்வி சென்னை கொளப்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் சென்னை திருவான்மியூர் பகுதியில் இடைத்தரகர் சித்ரா என்பவர் மூலம் 12ஆம் வகுப்பு முடித்த செல்வியின் மகள் ரேகா என்பவர் பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதி மகன் ஆண்டோ மதிவாணன் என்பவர் வீட்டில் வேலைக்கு சேர்க்கப்பட்டுள்ளார். மேலும் ரேகா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுள்ளதால் அவரை ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவரது மனைவி மார்டினா ஆகியோர் கல்லூரியில் படிக்க வைப்பதாக கூறியுள்ளனர். இந்நிலையில் ரேகாவை அடித்து துன்புறுத்தியதாகவும் சித்திரவதை செய்வதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே பொங்கல் பண்டிகைக்காக வீட்டிற்கு வர வேண்டும் என அவரது தாய் அழைத்ததால் ரேகாவிடம் சென்னையில் நடந்ததை கூறக்கூடாது என மிரட்டிய பின் காரில் அழைத்து வந்து அவரது கிராமத்தில் இறக்கிவிட்டு சென்றதாகவும், தொடர்ந்து உடலில் பல இடங்களில் காயம் இருப்பதால் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளதாக ரேகா உளுந்தூர்பேட்டை போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். பின்னர் சென்னை திருவான்மியூர் பகுதியில் உள்ள திருவான்மியூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளதாக உளுந்தூர்பேட்டை போலீசார் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரை சேர்ந்த வியாபாரிகளான சண்முகம், மகேஸ்வரி தம்பதியினர் குழந்தைகளுடன் சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு மீஞ்சூர் திரும்பியுள்ளனர். இந்நிலையில் காரை மகேஸ்வரி ஓட்டி வந்தபோது முன்னால் சென்ற டிராக்டர் மீது அதிவேகமாக மோதிய கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் மகள் கவிவர்ஷா, மகன் கவிவர்ஷன் ஆகிய இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். தந்தை சண்முகம், தாய் மகேஸ்வரி, டிராக்டர் ஓட்டுநர் சந்தோஷ் ஆகிய மூவரும் படுகாயங்களுடன் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பாக செங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே இந்த விபத்து குறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.